வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பான விசேட செயலமர்வு ஜனாதிபதி செயலகத்தில். IMF-இன் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தில் 4வது மீளாய்வுடன் தொடர்புடைய ஊழியர் மட்ட ஒப்பந்தம் விரைவில் நிறைவேறும் என்று எதிர்பார்ப்பதாக ஜூலி ஹொசெக் தெரிவிப்பு. வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க, கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி ஆகியோர் உடன் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி வலியுறுத்தல். ஜனாதிபதி நிதியில் ஏற்பட்டதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 12 பேருக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பான விளக்கத்துடன் அமைச்சின் செயலாளர்களுக்கான விசேட செயலமர்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த அமர்வுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையேற்றிருந்தார். இந்த அமர்வின் போது புதிய அரசாங்கம் முன்வைத்து செயல்படுத்த உள்ள டிஜிட்டல் பொருளாதார மூலோபாயங்கள் குறித்து விரிவாக பார்வையிடப்பட்டது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவை அரசு சேவைகளில் ஒருங்கிணைப்பது தொடர்பாகவும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதோடு அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை எவ்வாறு அடைய முடியும் என்பதற்கான வழிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்தும் செயலாளர்களுடன் பரந்த அளவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசு சேவைகளின் செயல்திறனை அதிகரிக்கவும், வீணாகும் செலவுகளை குறைக்கவும், ஊழலுக்கு தடை விதிக்கவும் டிஜிட்டல் மயமாக்கல் ஒரு முக்கிய கருவியாக இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் அமைச்சின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 4வது மீளாய்வுடன் தொடர்புடைய ஊழியர் மட்ட ஒப்பந்தம் விரைவில் நிறைவேறும் என்று எதிர்பார்ப்பதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொண்டுள்ள வழங்கியுள்ள நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக அதன் தொடர்பான திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹொசெக் தெரிவித்துள்ளார். வாராந்திர ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது ஜூலி ஹொசெக் இதனை தெரிவித்திருந்தார். அத்துடன் ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முக்கியமான 2 அம்சங்களையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதலாவதாக செலவுகளை ஈடுகட்டும் வகையில் மின்சார விலை நிர்ணய முறை மீண்டும் கொண்டு வருவது. இரண்டாவதாக தானியங்கி மின்சார விலை சரிவு செய்வு திட்டத்தின் செயல்திறனை உறுதிப்படுத்துவது ஆகியவையாகும். இந்த நிலையில் குறித்த நடவடிக்கைகளை இலங்கை அரசு விரைவாக மேற்கொள்ளும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார். முள்ளிவாய்க்கால் இனங்களிப்பு மற்றும் அதனோடு தொடர்புடைய போர்க்கால அட்டூழியங்களை முன்னிறுத்தி மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் மூத்த அதிகாரிகள் மீண்டும் சர்வதேச நீதிக்கான கோரிக்கையினை வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் மக்களை, குறிப்பாக பெண்கள் இன்று வரை எதிர்கொள்ளும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் அரசாங்கத்தின் நிலையான புறக்கணிப்பு குறித்து அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். இந்த கட்டமைப்பில் ஆயுத மோதலின் போது மற்றும் அதன் பின்னரும் கொல்லப்பட்டோர், காணாமல் போனோர், சித்தவதைக்கு ஆளானவர்கள் ஆகிய ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கான நீதியை வழங்குவதில் தொடர்ச்சியாக தோல்வியடைந்துள்ளதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய துணை இயக்குனர் மீனாட்சி கங்குலி குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்து செயலில் இருப்பதும் அது தமிழர்களை நோக்கி துரோகமாக பயன்படுத்தப்படுவதும் கவலை அளிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பதவி ஏற்ற போது சில தமிழர்கள் நம்பிக்கையோடு இருந்தாலும் அந்த நம்பிக்கை விரைவில் மறைந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பலதரப்பட்ட மாற்றங்களை மேற்கொள்வதற்கு பதிலாக காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் போன்ற முற்போக்கற்ற மற்றும் பயனற்ற செயல்முறைகளுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது சிறிதும் நம்பிக்கை அளிக்காது என்றும் அவர் விமர்சித்தார். உள்நாட்டு முயற்சிகள் செயல்படுகின்றன என்று சொல்லி பொய்யான உருவாக்கங்களை வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் உண்மையான பொறுப்புக்கூறலுக்கு உறுதி காட்ட வேண்டும் என்றும் அவர் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். பதில் கணக்காய்வாளர் நாயகமாக கடமையாற்றி வரும் GHD தர்மபாலவிற்கு 6 மாதங்களுக்கான சேவை நீடிப்பு வழங்க அரசியல் அமைப்பு சபை அனுமதித்துள்ளது. நேற்றைய தினம் பிற்பகலில் நடைபெற்ற அரசியல் அமைப்பு சபை கூட்டத்தில் ஜனாதிபதி முன்வைத்திருந்த பரிந்துரைக்கு இதுபோன்று ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் ஓய்வு பெற்றதை அடுத்து அந்த பதவி கடந்த 44 நாட்களாக காலியாக உள்ளது. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட வேண்டிய புதிய கணக்காய்வாளர் நாயகத்திற்கு பதவிக்கான பரிந்துரை அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்போதைய பதில் கணக்காய்வாளர் நாயகமான GHD தர்மபாலவின் சேவையினை மேலும் 6 மாதங்கள் நீடிக்க ஜனாதிபதி முன்வைத்த அனுமதிக்கு சபை பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் பதிவு காலத்தில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி முறையாக இடம்பெறவில்லை என்று அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. இறக்குமதிக்கான பதிவு செய்ய சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு தேவையான தகவல்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் இதுவரை உறுதிப்படுத்தல் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக உப்பு இறக்குமதி நடைமுறைப்படுத்தப்படாமல் நிலுவையில் உள்ளது என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை உப்பு நிறுவனம் இந்தியாவிலிருந்து ஏற்கனவே இறக்குமதி செய்துள்ள உப்பு தொகை நாட்டை சென்றடைவதில் சில நாள் தாமதம் ஏற்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.
அந்த உப்பு தொகை நேற்றிரவு இலங்கைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் சீரற்ற வானிலை காரணமாக அதன் வருகை மேலும் சில தினங்கள் தாமதிக்க கூடும் என்று இலங்கை உப்பு நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி ஆகியோர் உடன் பதவி விலகி பொறுப்புகளை தனியார் வர்த்தகர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி குறிப்பிட்டார். அவர் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். உப்பு குறைபாடு தொடர்பாக விவாதிக்கப்பட்ட போது அதனை ஆளும் தரப்பினர் ஏற்க முடியாமல் தவிக்கின்றார்கள் என்றும் அரசாங்கத்தின் செயல்திறனற்ற தன்மையினை எடுத்துக்காட்டும் போது அதனை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரான அர்ஜுனா எழுப்பிய கேள்விகளுக்கு கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி தெளிவான பதிலை வழங்கவில்லை. பதிலுக்கு பதிலாக தவறான மொழியில் அடிநிலை குழுக்களை போன்று பேசியுள்ளார் என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் சபையில் உகந்த சொற்களை அமைச்சர் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அரிசிமா போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் அரசாங்கமின்றி புறக்கோட்டை வர்த்தகர்களால் இறக்குமதி செய்ய முடியும் என்பதால் பொறுப்பற்ற அமைச்சர்கள் பதவியிலிருந்து விலகிய வேண்டிய நேரம் இது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி நிதியில் ஏற்பட்டதாக கூறப்படும் மோசடி தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 12 பேரின் வங்கிக் கணக்குகளை விசாரிக்க நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த போலியான தகவல்களை சமர்ப்பித்து ஜனாதிபதி நிதியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட அதிகமான தொகையினை பெற்று திருடியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணைக்குட்பட்டவர்களின் முன்னாள் அமைச்சர்கள் கெஹலிய ரம்புபெல்ல, ராஜித சேனாரத்ன, தியாஸ்ரீ ஜெயசேகர, சுசில் பிரேமஜயந்த, பியல் நிஷாந்த் மற்றும் விதுர விக்ரமநாயக்க ஆகியோரின் வங்கிக் கணக்குகள் குறிப்பிடத்தக்கவையாகும். மேலும் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக பதவி வகித்த காலப்பகுதியில் இந்த நிதி வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆதாரங்களையும் வழங்குவதற்காக அரச வங்கிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்காக ஏற்கனவே சுமார் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியிலான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். இதுவரை சுமார் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் 2025ஆம் ஆண்டுக்காக வாகன இறக்குமதிக்காக $1 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கப்படும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் ஷக் வரும் ஜூன் 24ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். அவரது கூற்றின்படி போர் முடிவடைந்த பின் புதிய பாதையை நோக்கி பயணிக்க முன்மொழிந்த யோசனைகள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை மறுதிருத்துவதற்கான செயல் திட்டங்கள் இருந்தாலும் அவை இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தற்போதைய அரசியல் சூழலில் தோல்வியடைந்தவர்கள் கடந்த போர்க்காலத்தை மீண்டும் பிரயோசனப்படுத்தி தமக்கு ஆதரவு உருவாக்க முயல்கின்றனர். ஆனால் இந்த நேரத்தில் சமாதானமே முக்கியம். அதை நோக்கிய பயணமே நாங்கள் பயணிக்கின்றோம். தேசிய அடிப்படையிலான தீர்வுகளை முன்வைப்பது எங்களது பொறுப்பு. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இனவாதம் பேசும் போக்குகள் நல்லிணக்க முயற்சிக்கு தடையாக மாறக்கூடும் என்றார். மேலும் மனித உரிமைகள் ஆணையாளர் தனது விஜயத்தின் போது இலங்கையின் பிரதேசங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களை நேர்வில் பார்வையிட்டு கண்காணிக்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த சவால்களையும் நாம் மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவை தலையிட்டாலும் தலையிடவில்லை என்றாலும் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பிரதான பொறுப்பு எங்களின் முழுமையானது என்று அவர் வலியுறுத்தினார்.